3 நாள் தூங்க வந்த கண்ணு பார்க்கறதுக்கு வருது. இந்த வீடியோவில் உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆன்லைனில் நீ மணி மேக் பண்ணுறது அப்படின்றத சொல்லி தரப்போம். அண்ட் இந்த வீடியோவோட டைட்டில் பார்த்துட்டு ஹேண்ட் பண்ணுறதை நான் சொல்லித்தர போகிறேன்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஹேண்ட் பண்ணுறதை நான் அப்படி தான் சொல்லித்தர போகிறேன். பட் என்னென்னா அவர் பண்ணுறது லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாரு. அண்ட் இன்னொன்று அவர் பண்ணுறதுக்கு நிறைய கேபிட்டல் தேவை அண்ட் மார்க்கெட்டிங் தேவை. பட் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஆன்லைனில் எப்படி மணி சம்பாதிக்கிறதுன்றது 4-5 வழி இருக்குது, ஓகேங்களா? பட் ஆனால் அந்த 2 முக்கியமான வழியை எடுத்து அந்த வழியில் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அந்த சிம்பிளிஃபை பண்ண வேலை வந்து நீங்கள் எப்படி காசு சம்பாதிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லி தரப்போம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிற மாதிரி பிகினர் லெவல்லேருந்து சொல்கிற அளவுக்கு யாருமே வீடியோ பண்ணதில்லை, நான் பார்த்த வரைக்கும் சரி. அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஆன்லைன்லேயே சம்பாதிச்சிருக்கேன். நான் நிறைய பேர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் ஸ்கில் பேஸ்டு பிஸ்னஸை ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆன்லைனில் நான் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ எனக்கு ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஜென்யூனான சேனல் நான் தமிழில் தெரியும் பார்க்கல, பட் ஐ எம் ஒன் ஆஃப் தம், ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இந்த வீடியோவில் நான் சொல்கிற டாப்பிக்கு ஏற்ப ஒரு விஷயத்தை நீங்கள் போய் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கனாலே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதா அர்த்தம். ஸோ நீங்கள் இதை முடிவு பண்ணணும். நீ வந்து ஃபேஸை காமிச்சு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணி சம்பாதிக்க போறியா, இல்லை ஃபேஸை காட்டாமல் ப்ரைவேட்டாக ஒரு கம்பெனி மாதிரி பில்ட் பண்ணி காசு சம்பாதிக்க போறியா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். செகண்ட், நீ என்ன ஒர்க் பண்ண போகிற அண்ட் அதை யாருக்கு நீ பண்ண போகிறன்றதை நீ முடிவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களும் என்ன மாதிரி யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு அதை நீங்கள் ஆட்சன்ஸ் மூலிமா காசு சம்பாதிக்க போறியா, இல்லைனா வந்து ஒரு எடிட்டிங் கற்றுக்கிட்டு என்ன மாதிரி யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு நீ போய் எடிட் பண்ணி காசு சம்பாதிக்க போறியா, ஆர் ஸ்கிரிப்ட் எழுதி காசு சம்பாதிக்க போறியா, ஆர் இந்த மாதிரி நிறைய வழி இருக்குது, ஓகேங்களா? உங்களால் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக இந்த விஷயத்தை என்னால் பண்ணால் நான் ஜாலியாக இருக்க முடியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆன்லைன் ஸ்பேஸில் பார்க்கணும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மாதிரி உங்கள் கூட பேசி ஒரு யூடியூப் வீடியோ பண்ணி என்னால் வாழ முடியும். அண்ட் ஐ ரியலி லைக் ஸ்பீக்கிங் வித் யூ கைஸ். ஸோ அதனால் நான் இந்த கரியர் பார்த்து சூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கைடாக தான் இருக்கும்போது நீங்கள் இதை தான் பண்ணணும்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் இதை தான் பண்ணணும்னு நான் சொன்னால் அது உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது வேறு, எனக்கு பிடிச்சது வேறு. ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். அவ்வளோ பெரிய கம்பசூத்திரம்லாம் ஒன்றும் இல்லை. பட் ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கான பேக் போன், அதாவது 90% ஆஃப் த முக்கியமான விஷயம் என்னென்னா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்திக்கிறது. இப்போ ப்ரைவேட்டாக சம்பாதிக்கிறதுனா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு க்ளோத்திங் பிராண்ட் எடுத்து, இப்போ ஜாரா வந்து ஒரு பெரிய பிராண்டு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜாரா யார் ஓன் பண்ணுறான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் ஜாரா பிராண்ட் என்னன்றது நமக்கு தெரியும். அதான் வந்து ஒரு ப்ரைவேட் க்ளோத்திங் பிராண்ட். ஜாராவை விட இப்போ நீங்கள் நான் கீழே வரணும்னா ஃபுல்லி ஃபில்மி பார்க்கலாம். ஃபுல்லி ஃபில்மி ஒரு ஆன்லைன் பிராண்ட், அதை யார் ஓன் பண்ணுறான்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து உங்களால் ஃபுல்லி ஃபில்மியில் ட்ரெஸ்ஸஸ் வாங்க முடியும். அது எப்படின்னா, ஃபுல்லி ஃபில்மி ஜாராலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னு ஒரு மேட்டர் இருக்குது. அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட அவங்க ட்ரெஸ் அனுப்பி காசையும் கொடுத்து என் ட்ரெஸ்ஸை போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ பண்ணி காமிங்க அப்படின்னு. அதான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இது வந்து ப்ரைவேட் பிஸ்னஸ். இப்போ ப்ரைவேட்டாக நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறது உங்கள் கையில் நிறைய காசு தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் அதே க்ளோத்திங் பிராண்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, Efilo.com ஒன்று இருக்குது. Efilo.com எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, பட் ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அபிவினேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த பிளாட்ஃபார்மை ஓன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிஸ்னஸை ஓன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவருக்கு இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 500K ஃபாலோவர்ஸ் மேலே இருக்காங்க. ஸோ அவரோட ஃபாலோவர்ஸ்க்கே அவரால் வந்து ஃப்ரீயாக மார்க்கெட்டிங் பண்ணி அவரால் அந்த க்ளோத்ஸை செல் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் பப்ளிக்காக நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வச்சுருக்கதும் ப்ரைவேட்டாக ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் வச்சுருக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம். பப்ளிக்காக நீங்கள் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வேல்யூ கொடுத்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு அவ்வளோவா செலவு பண்ண போகிறதில்ல. அண்ட் இன்னொன்று, உங்களுக்கு ஒரு லாயல் ஃபேன் பேஸ் நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக இருக்கணும், உங்கள் ப்ரைவசி உங்களுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட்டிங்க்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களால் இந்த 2 வகையிலுமே உங்களால் ஒரு பிராண்டை பில்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இது க்ளோத்திங் பிராண்டுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கு எக்ஸாம்பிள்ன்றதுக்காக இந்த 2 சைடு ஸ்பெக்ட்ரம் எடுத்து வச்சுக்கேன். இப்போ என்னோட ஆடியன்ஸுக்கு என்னால் சோப்பு டப்பா கூட விற்க முடியும். ஏன்னா என்னால் வந்து அந்த மாதிரி மார்க்கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஆடியன்ஸ் எல்லாமே என்னோட வீடியோ பார்க்கறது காரணம் இம்ப்ரூவ் ஆகணும், பெட்டர் ஆகணுன்றதை தான் பார்க்குறாங்க. நான் ஒரு சோப்பு டப்பாவை எடுத்து இந்த சோப்பு டப்பாவில் பிபிஏ இல்லை, இதில் குளிச்சிங்கன்னா உங்களோட ஹார்மோன்ஸுக்கு எந்த ப்ராப்ளம் வராதுன்னு சொல்லி சேல் பண்ணால் அதையும் வாங்குவாங்க. ஏன்னா என் ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அண்ட் என் பீப்புளுக்கு அந்த ப்ராடக்ட் தேவைப்படுது. சிம்பிள். மார்க்கெட்டிங்கோட கோர் வேல்யூவே மக்களுக்கு ஒரு தேவையை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த தேவையை நீங்களே பூர்த்தி பண்ணுறது தான் மார்க்கெட்டிங் அண்ட் ப்ராடக்ட் செல்லிங். இது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், பட் ஆனால் இதுதான் உங்களோட பேசிஸ், சரிங்களா? இப்போது 90% ஆஃப் த ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம செகண்ட் பார்ட்டுக்கு போகிறோம். அது என்னென்னா, நம்ம என்ன ப்ராடக்ட் சேல் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஏன்னா மார்க்கெட்டிங் தான் ரொம்ப முக்கியம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் ஆனால் ப்ராடக்ட் பேஸ் பண்ணுறது செகண்ட் தான், ஓகேவா? இப்போது நீ என்ன ப்ராடக்டை உன்னோட ஆடியன்ஸ் கிட்ட செல் பண்ண போகிறது.
ப்ராடக்ட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம வந்து இப்போ இதில் நான் உங்களுக்கு சிம்பிளாக 2 டைப் சொல்கிறேன், விச் இஸ் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஆண்ட்ரூ டேட் மார்க்கெட் பண்ணிட்டு உங்ககிட்ட ரியல் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் செல் பண்ணுறாருல, அதுதான் டிஜிட்டல் ப்ராடக்ட். இப்போ அபிமினியஸ் உங்ககிட்ட FLO.com மூலிமா ஒரு க்ளோத்திங் செல் பண்ணுறாருல, ட்ரெஸ்ஸை செல் பண்ணுறாருல, அதான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும், உங்கள்கிட்ட எது உங்களால் லாங் டேர்ம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றது. ரெண்டுத்துக்குமே அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் கொஞ்சம் கூட ஸ்டஃப் இல்லாமல் வெறும் குப்பையை கொடுத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ ஆண்ட்ரூ டேட் டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது எல்லாரும் போய் வாங்குறதுக்கு காரணம் அவர்கிட்ட ஏற்கனவே 4-5 கார் இருக்குது, நல்ல பிராண்ட் இருக்குது. ஸோ அவர்கிட்ட போய் நம்ம கற்றுக்கினா கண்டிப்பாக காசு சம்பாதிக்க முடியுன்றது மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஆனால் காசை வச்சுருந்தா இன்சென்டிவாக வச்சுக்கணுன்றது அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஊர் சைடில் இருக்கீங்க, வில்லேஜ் சைடில் இருக்கீங்க, உங்களால் வந்து நல்லா விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கோர் ஆடியன்ஸை பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து வீடியோ போட்டு விவசாய வீடியோஸ் போட்டிங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க, உங்களுக்கு ஒரு ஃபாலோவிங் வரும். அதுக்கப்புறமா அவங்க ஃபாலோவர்ஸ்க்கே நீங்கள் வந்து ஒரு ஃபார்மிங் கோர்ஸ் செல் பண்ணலாம். கோர்ஸுக்கு வந்து இப்போது ரொம்ப பேடான ஒரு இமேஜ் இருக்குது, பட் ஆனால் கோர்ஸஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதை நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டி கோர்ஸாக நீங்கள் ஒன்று சேல் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் சேல் பண்ண முடியும். நீங்கள் வந்து எது உங்களால் ஒரு லாங் டேர்முக்கு உங்களால் பண்ண முடியுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு ஸ்கில் உங்ககிட்ட ஸ்பெஷலாக இருக்குது, இப்போ கராத்தே உங்களுக்கு தெரியும், இல்லை ஆன்லைன் ட்ரைனிங் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் தான், அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டை கோர்ஸாக மேக் பண்ணி செல் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஏதாச்சும் உங்ககிட்ட இருக்குது, உங்கள் அம்மா வீட்டில் ஏதாச்சும் ஹேண்ட்மேட் பொருள் செய்வாங்க, இல்லை உங்கள் அப்பாவுக்கு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பண்ண தெரியும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வாட் எவர் உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்பெஷல் அபிலிட்டி இருக்கும், இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. பட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வெளில போய் யார்கிட்டாச்சும் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட சோர்ஸ் பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? இதில் பொறுத்த வரைக்கும் உங்களால் பண்ண முடியும்னு நினச்சா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளில போய் தேடி பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். இது ரெண்டும் நீங்கள் சேல் பண்ணுறீங்க. இப்போது சேல் பண்ணுறது எப்படி ஆன்லைனில் இன்னொரு வகையாக நீங்கள் எப்படி ரன் பண்ணலாம்னா, ஸ்கில் வச்சு உங்களோட நீங்கள் சேல் பண்ணலாம். அதாவது இப்போ நான் வந்து அது பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் எழுத தெரியும், நான் வந்து நிறைய பேருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை வச்சு அவங்க வீடியோஸில் போட்டு நல்ல ஃபேமஸ் ஆகிருக்காங்க அண்ட் அதில் எனக்கு பே பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஒர்க் மெத்தட் மாதிரி. உங்களை வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க, நீங்கள் வந்து மந்த்லி உங்களுக்கு வந்து சம்பளம் கொடுப்பாங்க. லிட்டராக நீங்கள் ஒரு எம்ப்ளாயி மாதிரி அவங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். இந்த 3 வகை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த சர்வீஸ் ஸ்கில்லில் எடிட்டர்ஸும் வரும், தமிழ்லையும் வரும், அனிமேட்டர்ஸும் வருவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த 3 பில்லர் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் வந்து விற்கிறதா இருந்தால் ஒன்று டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்கலாம், இல்லைனா ஃபிசிக்கல் ப்ராடக்ட் விற்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள் என்ன சர்வீஸ் பண்ண போகிறீங்கன்றதையும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஒரு விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். டிசிப்ளின். நான் ஏன் டிசிப்ளினை இந்த ஒரு விஷயம் இருந்தால் தான் உங்களால் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும்னு சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கில் சேல்ஸே இருக்காது, ஸ்டார்டிங்கில் நீங்கள் போடுற வீடியோஸ்க்கு ரீச்சே இருக்காது. நீங்கள் போய்ட்டு ஒரு 100 பேர்கிட்ட உங்களோட ஆஃபர்ஸ் இல்லை உங்களோட சர்வீஸை கொடுத்தா அதில் 2 பேர் கூட அக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ நீங்கள் வந்து எத்தனை தடவை செருப்படி வாங்கினாலும் திருப்பியும் போய் அதை ஒரு விஷயத்த நீங்கள் டிஸ்கரேஜாக பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த விஷயத்துலையுமே ஹிட் ஆக முடியும். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ பார்க்குற மாதிரி ஒரே மாதத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதெல்லாம் இட்ஸ் டோட்டலி ஃபேக். சரிங்களா? நீங்கள் சஸ்டெயினபிளாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னா அட்லீஸ்ட் 1 இயர் ஆகும். அதை நீங்கள் ரவுண்ட் அப்லேருந்து எடுத்துன்னு வரதுக்கு. அதுக்கப்புறமா தான் ஸ்கேலிங் மற்ற மாதிரி எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் ஆகி பெருசாகணும்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் டார்ச்சர் பண்ணி உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட 5 லட்சம் 10 லட்சம் இந்த பிஸ்னஸை போடுறதுக்கு பதிலாக ஸ்டார்ட் ஸ்லோ, ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் அதை நீங்கள் அப்படியே ஸ்கேல் பண்ணி டிசிப்ளின்டாக உங்களால் லாங் டேர்மாக இதில் இருக்க முடியும்னா மட்டும் நீங்கள் பிஸ்னஸ், அதுவும் ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்சிஸ்டன்சி முக்கியம், பட் ஆனால் அதை விட டிசிப்ளினாக இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கே நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட தான் டெய்லி மாங்குன்னு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சும் போட்டுருவேன். பட் ஆனால் எனக்கு வியூஸ் அவ்வளோவா போகல அண்ட் தட்ஸ் ஃபைன். ஏன்னா என்னால் வியூஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எனக்கு எவ்வளோ வியூஸ் கிடைக்குன்றது ஆல்கரிதம் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் என்னால் வீடியோஸை தொடர்ந்து போட்ட முடியும் அண்ட் நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டை என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால எனக்கு தேவையான ரிசல்ட்ஸ் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கிடைக்க தான் போகுது. ஓகேங்களா? ஸோ ரிசல்ட்ஸை பார்த்து ஒர்க் பண்ணுறது எல்லாம் டிசிப்ளின்டாக நீங்கள் என்ன பண்ணுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளில் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறீங்க. நல்ல ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம்
திருப்பி இந்த வீடியோக்கு வந்து கமெண்ட்ஸில் போயிட்டு நான் அந்த வீடியோஸை பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் போடணும். அண்ட் இப்போவே கூட கீழே போயிட்டு இன்னும் 1 இயரில் நான் நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் போடணும். இது போட்டிங்கன்னா உங்களுக்கும் ஒரு அஃபர்மேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஆள் ஆகிறதுக்கு ஐ எம் ஃபுல்லி சப்போர்ட்டிங் யூ. யூ ஹேவ் மை சப்போர்ட். ஓகேங்களா? போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பை.